முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிற உள்ஒதுக்கீடு 3.5% ரத்து செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் கொதிக்கிறாங்கன்னு வைங்க. சில பேர் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்காங்கல்ல, அவங்க கூட என்ன பேசுவாங்க பாத்தீங்களா? பிஜேபிக்கு போன ஒரு இஸ்லாமியர்களுடைய உரிமைகளே பறிக்கிறதுக்கு பேசுறாருன்னா இதுதான் பிஜேபி. அரபி மொழி பேசாத எல்லாத்தையும் பத்தி அஜமி அப்படின்னுவான். அஜமின்னா ஊம பாசன்றோம்ல, இவனுங்கெல்லாம் பேபா பேபா கேஸ், இவனுக்கு மொழியே இல்லைன்னுவான். இது எவ்வளவு பெரிய வெறி! அது இப்ப நம்மளை விட அவன் பயங்கர வெறி பிடிச்சவன் மொழியில. அந்த வெறி பிடித்த அரபியர்களை நிற்க வச்சுக்கிட்டு சொல்றாங்க, அரபி பேசக்கூடிய மொழி பேசுறவன் நீ நான் பெரியவன் நினைச்சிடாத. அரபி மொழி பேச தெரியாதவனை விட நீ சிறந்தவன் கிடையாது. மத்திய அரசு அறிவுபூர்வமா ஒண்ணு செஞ்சுச்சு. EWS, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு 10% கொண்டு வந்தாங்க. அது மதத்தின் பெயர் இல்ல. அதுல இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, அதுல பிராமணர்களும் இருக்கிறாங்க. அதுல பின்தங்கியவர்கள் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கியாங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது. அப்படி நீங்க அரசிட்ட கேளுங்க. ஜிஓ கடந்த திமுக அரசாங்கம் 2024 போடுறாங்க. அப்போ எதிர்க்காத வேலூர் இப்ராஹிம் இப்ப ஏன் இதை எதிர்க்கிறார்? எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, அவர்கள் பெயரளவில் ஹிந்துவா இருப்பாங்க, அவர்களுடைய சர்டிபிகேட்ல ஹிந்து இருக்கும், அவர்கள் எஸ்சின்னு என்று குறிப்பிட்டு இருப்பார்கள். ஆனா அவர்கள் வழிபாட்டு முறையில கிறிஸ்துவ முறையில் இருக்கிறாங்க. இப்ப அதை இழிவுபடுத்துன்னு சொல்லுவீங்களா? அவனுக்கு பிடிச்சிருக்க அவன் போறான். யாரெல்லாம் இஸ்லாமிய அமைப்பின் போராடுறீங்களோ, அல்லது இந்த அரசு தரப்புல தாவேக தரப்புல போற யாரெல்லாம் தற்கூறிகள் இருக்கிறீங்களோ, நீங்க எல்லாம் வாங்க, நான் வெளிப்படையா உட்கார்ந்து பேச தயார். இஸ்லாமியருடைய 3.5% இடஒதுக்கீடு அரசியல் அமைப்புக்கும் எதிரானது, இஸ்லாமிய இறை நம்பிக்கைக்கும் எதிரானது. அதனால் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முதலா கொடுத்திருக்கிறேன். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வாழ்க வளமுடன். மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் நேற்றைய தினம் நீங்கள் ஒரு புகார் மனு ஒன்று கொடுக்குறீங்க, முதலமைச்சருக்கு கொடுக்க சொல்லி. அதில் இஸ்லாமியர்களுக்கான அந்த 3% இடஒதுக்கீடை ரத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. இது ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வேலூர் இப்ராஹிம் எடுக்கிறாரோன்ற ஒரு சந்தேகம், ஐயப்பாடும் எழுந்திருக்கு. நீங்கள் எப்படி சார்? ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையான முஸ்லீமாக ஒருத்தர் இருந்தால் அவர் திருக்குரான் என்ன சொல்லுகிறதோ, நபிகள் நாயகம் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மக்களுக்கு வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் அவர் தான் உண்மையான இஸ்லாமியர். இப்போ வேலூர் இப்ராஹிம் தமிழக அரசு முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கிற உள்ஒதுக்கீடு 3.5% ரத்து செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் கொதிக்கிறாங்கன்னு வைங்க. சில பேர் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்காங்கல்ல, அவங்க கூட என்ன பேசுவாங்க பாத்தீங்களா? பிஜேபிக்கு போன ஒரு இஸ்லாமியர்களுடைய உரிமைகளே பறிக்கிறதுக்கு பேசுறாருன்னா இதுதான் பிஜேபி அப்படின்னு சொல்லி சில பேர் புரட்சியாளர்கள்ன்ற விதத்திலையும் பேசுவாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்ற பதில் என்னன்னா, நான் எதுக்கு முஸ்லீமா இருக்கிறேன்? நான் ராமசாமியா இருக்கலாம்ல, நான் கந்தசாமியா இருக்கலாம்ல. எங்க முன்னோர்கள் எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்க? ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க. முகலாயர்கள் காலத்துல அடக்குமுறை இருந்தது, அந்த அடக்குமுறையில மதமாற்றம் நடந்துச்சு, அதன் மூலமா வந்தாங்கன்னு. நான் அவ்வளவு தூரம்லாம் போக விரும்பல. அது நடந்துச்சா இல்லையா என்ற அந்த கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட்ல போல. நமக்கு தெரிஞ்சு மீனாட்சிபுரம் தமிழகத்துல தான் இருக்கு. மதமாற்றம் அங்க நடந்தது. பல்லர் சமூக மக்கள் பெரும்பாலும் மதம் மாறினாங்க. அவங்க என்ன சொல்லி மாறினாங்க? நாங்க இந்து சமூகத்தில் இருக்கிற சாதிய கூறுகள்ல ஒதுக்கப்படுறோம், தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்க மிகப்பெரிய அளவிற்கு இழிவுக்கு உள்ளாக்கப்படுறோம். நாங்க இஸ்லாமிய மதத்துக்கு போயிட்டா அங்க சகோதரத்துவம் இருக்கு, அங்க சாதி கிடையாது, அங்க உயர்வு தாழ்வு கிடையாது, அதனால நாங்க இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம்னு ஒரு பெரிய அளவுக்கு மதமாற்றம் நடந்தது. அப்ப இந்த மதமாற்றத்தை ஆதரித்தவர்களாம் என்ன பேசுனாங்க இஸ்லாமிய போதகர்கள்லாம்னா, இதுதான் இஸ்லாத்தின் தனிச்சிறப்பு, எங்க இதுல சாதியே கிடையாது, எங்க இதுல உயர்வு தாழ்வே கிடையாது என்று பேசினாங்க. இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இஸ்லாத்தின் தனிச்சிறப்புன்னு சொல்றாங்க. நான் அதை முழுமையா நம்புறேன். ஏன்னா நான் திருக்குரானை முழுமையாக படித்தவன்,
நபிகள் நாயகத்தை பற்றிய விஷயங்களை நானே போதனை செய்யக்கூடியவன். நான் ஒரு இஸ்லாமிய மார்க்க ஸ்காலர், ஒரு பேச்சாளர், மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவன். அதை நானுமே உறுதியா நம்புறேன். இந்த நம்பிக்கைக்கு மதுரையில ஜூன் 25, 2026 மரியாதைக்குரிய நீதியரசர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் பி.பி. பாலாஜி அவர்களும் அந்த கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அதுல பரம்பரையாக பை பர்த், பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் ராவுத்தரா இருக்கிறாரு, ஒருத்தர் லெப்பையா இருக்கிறாரு, ஒருத்தர் மரக்கையாரா இருக்கிறாரு. இப்படி பிறப்பின் அடிப்படையில் உள்ளவர்களுக்குத்தான் இந்த 3.5% இடஒதுக்கீட்டின் பலனை பெற முடியுமே தவிர, ஒருவர் இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்ப புதுசா வரார், அவரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் எனக்கு இந்த இடஒதுக்கீட்டின் பலன் கிடைக்கணும், இந்த 3.5 கிடைக்கணும், பிசிஎம் என்கிற அடிப்படையில் எனக்கு வேணும்னு கேட்டா அவருக்கு வழங்க முடியாது. ஏனென்றால் ஒருவர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வருவதாக இருந்தால் அவர் ஜஸ்ட் எ முஸ்லீம், வெறும் முஸ்லீமாகவே கருதப்படுகிறாரே தவிர அவர் வந்த மதம் என்ன மதத்திலிருந்து வந்தார், எந்த சாதியிலிருந்து வந்தார் என்பதையெல்லாம் இஸ்லாம் கருதாது, அதை பற்றி கவலை கொள்ளாது என்று 1952 சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒருத்தர் மதம் மாறி வருவாரேயானால் அவரு வெறும் முஸ்லீமாக கருதப்படுவாரே தவிர அவரை பிசி என்கிற இடத்துல வைக்கலாமே தவிர பிசிஎம் அப்படின்னு அவருக்கு மதமாற்றத்தை ஏற்படுத்திய ஒரே காரணத்திற்காக இந்த ஆல்ரெடி பை பர்த்ல இருக்கிறாங்கல்ல, பிறப்பின் அடிப்படையில் இவர்களுக்கு கிடைக்கிற அந்த பலாபலன் கிடைக்காது. ஏனென்றால் எப்படி இந்து மதத்தில் சாதிய கூறுகளாக அந்த இடஒதுக்கீடு கிடைக்கிறதோ அது போன்றுதான் இங்கு லெப்பை, மரக்கையார், தக்காணி, அதே மாதிரி ராவுத்தர் இவர்கள்லாம் பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப நான் என்ன பார்க்கிறேன்னா, இவருடைய முன்னோர்கள் எதற்காக இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா இங்க சாதி இல்லை என்பதற்காக வந்தாங்க. திருக்குரான் அதைத்தான் சொல்லுது. திருக்குரானுடைய 49வது அத்தியாயம் 13வது வசனம் சொல்லுது, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வல் உன்ஸா, உங்கள் அனைவரையும் இறைவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் படைத்தான். வஜஅல்நாஹு ஷுஊபன் வ கபாயில லிதஅரஃபு, உங்களில் ஒருவர் இன்னொருவரை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த குலங்கள் அந்த கோத்திரங்கள் என்று ஆக்கினானே தவிர இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், கடவுளிடத்துல சிறந்தவர் பயபக்தியோடு கடவுளை அஞ்சி நல்லொழுக்கத்தோடு வாழக்கூடியவர் தானே தவிர இந்த குலம் சிறந்தது, இந்த கோத்திரம் சிறந்தது அப்படிலாம் கிடையாது. நீ எல்லோருமே உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவங்க தான். ஏப்பா, ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்து பல்கி பெருகி இந்த உலகத்தின் இவ்வளவு மக்களா இருக்கிறீங்கன்னா இதுல நீ எப்படி வசந்த ஜாதியா வருவ, நீ எப்படி தாழ்ந்த ஜாதியா வருவ? ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கிற 4 பிள்ளைன்னா 4 பிள்ளையும் ஒரு ஜாதியா தானே இருக்கும். அது எப்படி 4 ஜாதியா போகும்? போகாதுன்னு திருக்குரான் சொல்லுது. இது திருக்குரானுடைய நம்பிக்கை, இது இறைவன் சொல்லுவதாக இஸ்லாமியர் நம்புறோம். இந்த நம்பிக்கைக்கு நேர் முரணா பிறப்பின் அடிப்படையில் இவர் ராவுத்தர், பிறப்பின் அடிப்படையில் இவர் தக்காணி, பிறப்பின் அடிப்படையில் இவர் லப்பைனா இஸ்லாமிய இறை நம்பிக்கை அடிபட்டு போகுது. நபிகள் நாயகம் சொல்றாங்க தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில், அவர்கள் செய்யற ஒரே ஹஜ்ஜு அதுதான் கடைசி ஹஜ்ஜும் கூட, அவங்க மக்களை எல்லாம் அழைத்து லட்சக்கணக்கான தோழர்களை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு இறுதி உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இந்த மண்ணில் இனி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவன் கிடையாது, வெள்ளையனை விட கருப்பு நிறம் உள்ளவன் சிறந்தவன் கிடையாது. அதே மாதிரி அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் கிடையாது, அரபி மொழி பேச தெரியாதவன் அரபியை விட சிறந்தவன் கிடையாதுன்னு. ஏன்னா அரபி மொழியில் உள்ளவர்களுக்கு ஒரு வெறி இருந்துச்சு, மொழி வெறி. இப்ப நமக்குமே ஒரு மொழி வெறி இருக்கும். என்னது? தமிழ் தான் ஆக சிறந்த மொழின்னு நாம சொல்லுவோம். இப்போ மற்ற கன்னட மொழியோ தெலுங்கு மொழியோ மொழினாவது அங்கீகரிப்போம், அதெல்லாம் ஒரு மொழி தான், ஆனா எங்கள் மொழி மூத்த மொழி, எங்கள் மொழி தான் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லுவோம். அரபிகள்கிட்ட மொழி வெறி எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சுன்னா அவன் தன்னை அரபின்னு சொல்லுவான், அரபி மொழி பேசக்கூடியவன். அரபி மொழி பேசாத எல்லாத்தையும் பத்தி அஜமி அப்படின்னுவான். அஜமின்னா ஊம பாசை பேபான்றோம்ல, இவனுங்கெல்லாம் பேபா பேபா கேஸ், இவனுங்கள்ட்ட மொழியே இல்லைன்னுவான். இது எவ்வளவு பெரிய வெறி! அது இப்ப நம்மளை விட அவன் பயங்கர வெறி பிடிச்சவன் மொழியில. அந்த வெறி பிடித்த அரபியர்களை நிற்க வச்சுக்கிட்டு சொல்றாங்க, அரபி பேசக்கூடிய மொழி பேசுறவன் நீ நான் பெரியவன் நினைச்சிடாத, அரபி மொழி பேச தெரியாதவனை விட நீ சிறந்தவன் கிடையாது.
அரபி மொழி பேச தெரியாது, நீ வேற ஒரு மொழி இருக்குல்ல, உன்னை விட அரபியில் உள்ளவருக்கால என் மொழி சிறந்தது. மொழியால் ஒருத்தர் சிறந்தவன் கிடையாது, நிறத்தால் ஒருத்தர் சிறந்தவன் கிடையாது. இல்லா பித்தக்வா, இறைவனை அஞ்சி நல்லொழுக்கத்தோடு வாழ்வன் தான் இறைவனிடத்தில் சிறந்தவன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப திருக்குரான் சொல்லுது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் ஒட்டுமொத்த மனித சமூகம், நீங்கள் எல்லாம் சகோதரர்கள்னு. நபிகள் நாயகம் சொல்றாங்க மொழியால, நிறத்தால, இனத்தால பாகுபாடு இல்ல, நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள்னு. இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற இஸ்லாமியனா இருக்கிற என்ன மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தின் கிளை நீதிமன்றம் சொல்லுது, இல்ல இல்ல பிறப்பின் அடிப்படையில் இருந்தாதான் உனக்கு 3.5% இடஒதுக்கீடு தருவேன். நீ பிறப்பு இல்லாம ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தா நாங்க இடஒதுக்கீடு தரமாட்டோம்னா எனக்கு அந்த இடஒதுக்கீடே வேண்டாம். என் நம்பிக்கையை நாசப்படுத்தி என்னுடைய இறை நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கும்னா நான் அதுக்கு இந்து மதத்தில் இருந்துட்டு போயிடலாம். நான் எதுக்கு இங்க வந்தேன்? இந்த இடஒதுக்கீட்டு பலனை பெறுவ வந்தனா இல்ல இதில் சாதிய ரீதியாக என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்றாங்க. இங்க அப்படி தாழ்த்தப்பட்டவன் கிடையாது, இங்க பிரிவு கிடையாது, இங்க ஒரு தட்டுல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். என்னுடைய மகளை இன்னொரு இஸ்லாமியருக்கு திருமணம் முடிக்கலாம், அவரு ராவுத்தர் பட்டாணியை திருமணம் முடிக்கலாம், தக்காணி லெப்பையை திருமணம் முடிக்கலாம். அதெல்லாம் சாதி கிடையாது, அது தொழில். ராவுத்தர் அப்படின்னா மாவுத்தன் அப்படின்னு சொன்னா யானைப்பாகன் அர்த்தம். ராவுத்தன் அப்படின்னா தமிழ்ல குதிரை ஓட்டக்கூடியவன் அர்த்தம். அந்த காலத்துல மன்னர்கள் வந்தாங்கன்னா அந்த குதிரையை நல்லா ஓட்டி பயிற்சி தரக்கூடியவர்களாக நம்முடைய தமிழர்கள் இருந்தாங்க. அவர்களை ராவுத்தன் சொல்லுவாங்க. அந்த காலத்துல அவங்க அப்பா ஓட்டினாரு, தாத்தா ஓட்டினாரு, குதிரை ஓட்டுறாரு. நான் என்ன குதிரையா ஓட்டுறேன்? இல்ல, என்ன நீங்க ராவுத்தன் வச்சுக்கிட்டா நான் பிறப்பின் அடிப்படையில் நான் வேற தொழில் கூட செஞ்சுட்டு போயிருவேன். எப்ப நீங்க அதைத்தான் சொல்லணும். ஆனா நீ இல்ல பிறப்பின் அடிப்படையில்னா இது ஜாதியா மாறுது. அதே மாதிரி நீங்க பாருங்க, இங்க சொல்றாங்க மறக்கையார், அது ஒரு பிறப்பின் அடிப்படையில வரணும்ன்றாங்க. அது எப்படி வரும்? இப்ப எங்க தாத்தா இருக்கிறாரு, அவரு மறக்கையார்னா மரக்கலத்தை ஓட்டக்கூடியவர், படகோட்டின்னு அர்த்தம். அவர் மீனவரா இருப்பாரு, அவரு மீனவ சமூகத்திலிருந்து ஓட்டுறாருன்னா அவரு மறக்கையாரு. நான் மறக்கையாரா? வேலூர் இப்ராஹிம் மறக்கையாரா? இல்லையே. நான் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு நான் இங்க சென்னையில ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் படகு ஓட்டுறது கிடையாது, நான் மீன் பிடிக்கிறது கிடையாது. இப்ப என்னையும் மறக்கையாருன்னு நீங்க எப்படி அடையாளப்படுத்துறீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில். அப்ப அது சாதி தானே. தொழிலின் அடிப்படையில் எனக்கு விரும்பினா நான் இன்னைக்கு மறக்கையாரா இருப்பேன், படகு ஓட்டுவேன். நாளைக்கு நான் ராவுத்தரா மாறுவேன், என் பிள்ளை குதிரை ஓட்டுவான். இல்ல அதுக்கடுத்து ஒருத்தன் ஐடி கம்பெனிக்கு போவான், அது வேற ஒரு தொழில் பண்ணுவான். பிரிவுகள், இந்த 7 பிரிவுகள்ல ஏதாவது ஒரு பிரிவை தேர்ந்தெடுத்துக்கலாம்னா அது பை சாய்ஸ், அது ஜாதி கிடையாது, அது தேர்ந்தெடுக்கும் முறைன்னு போயிடும். ஆனா நீதிமன்றம் சொல்லுது பிறப்பின் அடிப்படையில் உள்ளவர்களுக்குத்தான் இடஒதுக்கீடு பலன். புதுசா மதம் மாறி வரவருக்கு இல்ல அப்படின்னா என் மத நம்பிக்கை கோட்பாடு அத்தனையும் நாசமாக்குற கூடிய ஒரு விஷயம் இந்த 3.5% இடஒதுக்கீட்டுல கிடைக்கும்னா அப்ப நான் எதற்காக வந்தாலும் கேள்விக்குறியாவது. ஜிஓ கடந்த திமுக அரசாங்கம் 2024 போடுறாங்க. அப்போ எதிர்க்காத வேலூர் இப்ராஹிம் இப்ப ஏன் இதை எதிர்க்கிறாரு? 2024 போட்ட தீர்மானத்துல தெளிவாக ஜிஓ சொல்லுது, ஒருவர் இந்து மதத்துல எஸ்சி, எம்பிசி, ஜிஎன்சி, அதே மாதிரி பிசி இந்த வகைகள்ல இருந்து அவரு மாறி இஸ்லாமிய மதத்திற்கு வந்தால் இங்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கு உண்டான அந்த அரசின் இடஒதுக்கீட்டினுடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம், அவரை பிசிஎம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. ஆமா, குறிப்பிட்ட 7 பிரிவுகள்ல எதுல வேணாலும் அவர் செலக்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம். அவர் ராவுத்தரா இணைஞ்சுக்கலாம், அவர் லெப்பையா இணைஞ்சுக்கலாம், அவர் மறக்கையாருன்னு சொல்லிக்கலாம். அப்ப உங்களுக்கு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னாவே அங்க சாதி இல்ல. இப்ப நான் இப்படி புரியுறேங்க, நான் இந்துல போறேங்க, இப்ப வேலூர் இப்ராஹிம், நான் இப்ப பிசியில இருக்கேன், நான் சொல்றேன் நான் எஸ்சிக்கு போய் சேர்ந்துக்கிறேன், எனக்கு எஸ்சி சர்டிபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? ஏய், எஸ்சி பிறப்பின் அடிப்படையில வருதுப்பா, நீ பிசில இருந்து வந்திருக்கிற, அதை எப்படி உனக்கு எஸ்சி கொடுப்பேன்னு கேட்பாங்களே. அப்ப பிறப்பின் அடிப்படையில் வந்தா தான் எஸ்சி கொடுக்க முடியும், பிறப்பின் அடிப்படையில் வந்தாதான் எம்பிசி கொடுக்க முடியும். நான் போனாலும் கூட கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது சாதி. அதே விஷயத்தை இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது, பிறப்பின் அடிப்படையில் ராவுத்தராக, பிறப்பின் அடிப்படையில் லப்பையாக இருப்பாரேயானால் அவருக்குத்தான் இடஒதுக்கீடு. புதிதாக வேறு மதத்திலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி ஒருவர் வருவாரேயானால் அவருக்கு கிடையாதுன்னு இப்பதானே நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அப்ப இப்பதானே நான் அதை எதிர்க்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிறப்பின் அடிப்படையில் தான் அப்படின்னு முடிவானா அதுதான் தீர்ப்பாக இருக்குமே. ஆனால் எங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வேண்டாம். ஏன்னா நாங்க மதத்தின் ரீதியாக, இறை வழிபாட்டின் ரீதியாக உறுதியா இருக்கிறோம். சாதிய ரீதியாக நாங்க போய் சிக்கிக்கொள்ள விரும்பல, எங்க முன்னோர்களும் அதை விரும்பல. அதனாலதான் இந்து மதத்திலிருந்து வந்தாங்க. இப்ப திருப்பிக்கிட்டு எங்களை போய் அதை கவுத்துனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த அப்பீலுக்கு போறாங்கல்ல, இவங்க அப்பீலுக்கு போறாங்கல்ல,
அரசு, தமிழக அரசு, தாவேக அரசு போகுது. இவங்க இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தப்புன்றாங்க. இப்ப நான் லாஜிக்கா 2-3 கேள்வி கேட்க விரும்புறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு தெளிவுபடுத்தி இருக்கு. சாதியின் பெயரால் தான் இடஒதுக்கீடு இருக்கு. ஏன் சாதியின் பெயரால்னா, இந்து சமூகத்துல உயர்வு தாழ்வு இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்வு என்று கருதக்கூடிய அந்த மக்களோடு போட்டி போட முடியல. அவங்க கல்வியில, பொருளாதாரத்துல, அரசு வேலை வாய்ப்புல, அதிகாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்களை ஒரு ஈக்குவாலிட்டிக்கு கொண்டுட்டு வரணும், சமத்துவம் வரணும். நீண்ட கால இடஒதுக்கீடு இல்லைனாலும் இடஒதுக்கீடு ஒண்ணு இருந்தாலும் அவன் கீழே உள்ளவன் மேல வருவான்னு கொடுக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு. சாதிய ரீதியாக, மதத்தின் அடிப்படையில கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப இவங்க அப்பீலுக்கு போறவங்க 2024ல 7 பிரிவுகளில் ஏதாவது ஒரு பிரிவில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்னு இருக்கு. இதை உயர் நீதிமன்றம் தடை செஞ்சு ரத்து செஞ்சிருக்கு அப்படின்னு அப்பீலுக்கு போனா, இப்ப 7 பிரிவுல ஏதாவது ஒண்ணுன்னு ஆப்ஷன் வந்துட்டாவே அது சாதி கிடையாது. இப்ப சாதி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடுனா, அப்ப மதத்தின் பெயரால் தானே கொடுக்குறீங்க. மதத்தின் பெயரால் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தா அது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது தானே. இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிக்காக திமுக ஆட்சி எதை செய்ததோ அதே வேலைய இன்றைக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்த பிறகும் திரும்பவும் தாவேக நாங்க அப்பீலுக்கு போறோம்னா, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் பேசுறாருன்னா, அப்ப நீங்க முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கிக்காக முஸ்லிம்களை ஏமாத்துறீங்களே தவிர அரசியலமைப்பும் அதை அங்கீகரிக்கல, இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிராக இருக்கு. அப்ப மோசடியை செய்து இஸ்லாமியர்களை போராட வச்சிருக்காங்க. அதனால நேத்து பாத்தீங்கன்னா மதுரையில் டிஎன்டிஜி என்ற அமைப்பு ரோட்ல போராடுறாங்க பெண்களை வச்சுக்கிட்டு. பாசிச பாஜக நீதிமன்றத்தோடு கைகோர்த்து, பிராமணர் நீதிபதியோடு கைகோர்த்து இப்படி இஸ்லாமியோட இடஒதுக்கீட்டை பறிக்கிறாங்கன்னு. யாரையா பறிச்சா இஸ்லாமிய இடஒதுக்கீட? நீ முஸ்லீமா இருந்தா சாதியின் கீழே நீ எப்படி போவ? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அப்ப எதன் அடிப்படையில தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குதுன்றது ஒரு கேள்வி இருக்கு. அடிப்படையில் பிசி என்பதுல ரிசர்வேஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகமா கிடைக்கும். மதத்தின் அடிப்படையில் கிடைக்காது. இப்ப நான் சொல்லுவதனால இஸ்லாமியர்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடு கிடைக்கலன்னா நஷ்டமா? ஆமா நஷ்டம். ஆனா நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பின் அடிப்படையில தான் இங்க வாழ்றோம். எதற்கு எடுத்தாலும் அரசியலமைப்பை கையில் பிடிச்சுக்கிட்டு தானே திமுகவில இருந்து காங்கிரஸ் வரைக்கும் பேசுறாங்க. அந்த அரசியலமைப்பை நான் சொல்றேன், எப்ப நீயும் நானும் ஏற்றுக்கொண்ட அந்த அரசியலமைப்பு சொல்றது மதத்தின் பெயரால் கொடுக்க முடியாது, சாதியின் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். 2014 நீதிபதி ஹரிபரந்தாமன், ஓய்வு பெற்ற நீதிபதி, அவர் ஒரு வழக்குல மேற்கோள் காட்டுறாரு. இதே மாதிரி வழக்குல தான் ஒருத்தன் உண்மையாவே அந்த மதத்தை தழுவுனானாக்க அவனுக்கு இது போன்ற அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் அரசாங்க ரீதியான்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இல்ல ரிசர்வேஷன்ல. திரும்பவும் அதை தாங்க சொல்றேன், மதத்தின் அடிப்படையில ஒருத்தர் இஸ்லாமிய மதத்திற்கு வந்தால் மதத்தின் அடிப்படையில கொடுக்க முடியாதுன்னு அரசியலமைப்பு சொல்லி இருக்க, நீங்க எப்படி கொடுப்பீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. அதை விட ஒரு விஷயம் சொல்றேன், லாஜிக்காவது இது இஸ்லாமியர்கள் போராடுறாங்கல்ல, அந்த மக்களை பார்த்து எனக்கு உண்மையுமே வேதனையா இருக்கு. ஏன்னா இப்படி தப்பா தூண்டிவிட்டு பாஜக செய்யுது, மத்திய அரசு செய்யுது அப்படின்னு. மத்திய அரசு அறிவுபூர்வமா ஒன்று செஞ்சுச்சு, இடபிள்யூஎஸ், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு 10% கொண்டு வந்தாங்க. அது மதத்தின் பெயர் இல்ல, அதுல இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, அதுல பிராமணர்களும் இருக்கிறாங்க. அதுல பின்தங்கியவர்கள்லாம் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கியாங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது. அப்படி நீங்க அரசிட்ட கேளுங்க, எங்களுக்கு கல்வியில பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறோம், பின்தங்கி உள்ள மக்கள் எங்களுக்கு கூடுதலா கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் இதே சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் என்ன செய்யறாரு, நாங்கள் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம், 3.5% இஸ்லாமியர்களுக்கு இங்க இடஒதுக்கீடு பத்தல, எங்களுக்கு இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி கொடுக்கணும்னு கோரிக்கை வைக்கணும். ஏன் உயர்த்தி கொடுக்கணும்? எங்கள் சமூகம் 7% இங்க இருக்கிறாங்க, இந்த 7%த்துல 3.5% பயன்பெற்றா மித்தவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது, உயர்த்தி தரணும்னு சொல்லிட்டு இப்ப புதுசா மதமாற்றம் பண்ணி ஒரு 1,00,000 பேர் வராங்க. அவன் இதே இடஒதுக்கீட்ட கேட்கறான், இதே 3.5 வருதுன்னா நான் பரம்பரையா முஸ்லீமா இருக்கிறான்ல, என் புள்ள இருக்கிறான்ல, இப்ப அவனுக்கு எப்படி இடஒதுக்கீடு கிடைக்கும்? இவன் வாங்கிட்டு போயிட்டா. அப்ப இது மதமாற்றத்தை ஊக்குவிக்கிற செயலா இல்லையா? பிற எந்த மதத்தில் இருந்தோம், முஸ்லீம்களை பெரும்பாலும் அரசு வேலை வாய்ப்புக்கு போக மாட்டான், நம்ம என்ன செய்வோம், பேருக்கு மதத்தை மாற்றி வந்துருவோம், இங்க இடஒதுக்கீட்டு வாங்குவோம், அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கோயில கும்பிட்டுட்டு அப்துல் காதர் பேர் வச்சு இங்க அவன் கேட்கவா போறான்? இங்க எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பேருக்கு கிறிஸ்தவர்களை வழிபாடு செய்வாங்க, பேர் ராமசாமி குப்புசாமி இருக்கும். மதத்துக்கு வரவங்களை இழிவுபடுத்தலங்க, நடைமுறையில் இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, கிறிஸ்தவ கிறிஸ்டின் இருக்கா இல்லையா? நான் போய் சொல்றேன்னா
நான் பொய் சொல்றேன்னா என் மேல நீங்க வந்து வழக்கு போடுங்க. இதை பாக்குற நேயர்கள் இருக்காங்க, எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, அவர்கள் பெயரளவில் ஹிந்துவா இருப்பாங்க, அவர்களுடைய சர்டிபிகேட்ல ஹிந்து இருக்கும், அவர்கள் எஸ்சின் என்று குறிப்பிட்டு இருப்பார்கள், ஆனா அவர்கள் வந்து வழிபாட்டு முறையில கிறிஸ்துவ முறையில் இருக்கிறாங்க. இப்ப அதை இழிவுபடுத்துறன்னு சொல்லுவீங்களா? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் போறான், அவன் அந்த வழிபாடுதான் செய்யணும்னு நினைக்கிறத செய்யறான். அவன் பிறந்தது ஒரு மதம், இன்னொரு வழிபாடு இல்ல. நீங்க சொன்னது அதே நானும் சொல்றேன். அதே மாதிரி அவன் பிறந்தது இந்து மதம், இந்து மதத்துல ஒரு குரூப்ல இருக்கிற ஒரு செக்ஷன்ல எனக்கு இங்க இடஒதுக்கீடே கிடைக்கல, நிறைய காம்படிஷன் இருக்கு, இஸ்லாமியர்களை பெருசா இவங்க படிக்க மாட்டேங்கிறானுங்க, இவனுங்க அரசு வேலை வாய்ப்புக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க, நம்ம பேசாம மதம் மாறிட்டு போயிட்டு அப்துல் காதர்னு பேர் வச்சுக்கிட்டு நாம போய் என்ன செய்வோம்? அங்கிட்டு ஒரு இந்துக்கு பிரச்சனை இல்லையா, இந்து போய் தொழுதுக்கும் செஞ்சுக்கலாம், கும்பிடவும் செய்யலாம், அவங்களுக்கு எல்லாமே ஓகே தானே. எம்மாதமும் சம்மதன்ற கான்செப்ட்ல எல்லாவற்றையும் வணங்கலாம். முஸ்லிம்கள் தான் வந்து ஓர் இறைவனை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்துக்கு அப்படி இல்ல. ஒரு இந்து இருக்கிறாரு, அவர் கோயில்ல போய் கும்பிடுவாரு, நீங்க அப்படியே தர்காக்கு போங்க, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தர்காவிலையும் கும்பிட்டுருவாரு, அப்படியே வேளாங்கண்ணி கூட்டு போங்க, அங்கேயும் போய் கும்பிட்டுருவாரு. அவரு வந்து சர்வ மதமும் சம்மதம்ன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவர். இஸ்லாமியர்கள் அப்படி கிடையாது. கிடையாதுன்னா கடவுள் நம்பிக்கை அப்படி கிடையாதுன்றதுனாலதான் ஏத்துக்கிட்டு என்னவா இருக்குமோ அதைத்தான் பிரதிபலிக்க முடியும். அது வந்து மற்ற மதங்களை சிறுமைப்படுத்துறது இல்லை. இந்த நம்பிக்கையை நான் ஏத்திருக்கிறேன், அதன் அடிப்படையில் நான் செயல்படுறேன். அப்போ ஒரு இந்து இந்த மாதிரி நோக்கத்திற்காக வந்து அவர் வந்து மதம் மாறி இங்க 3.5% இடஒதுக்கீட்டை பெற்றி கொண்டு அவர் போயிட்டு விநாயகர் கோயில கும்பிடுறான்னு வச்சுங்க. இப்ப எனக்கு கோவம் வரும், ஏய் நான் பரம்பரையா இங்க முஸ்லீமா இருக்கிறேன், 3.5 எங்களுக்கே பத்தாதுன்ற, நீ 1,00,000 பேர் இங்க மதமாற்றம் வந்து இப்படி பண்ணிட்டேன்னா இது ஒரு பக்கம் மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறது, இன்னொரு பக்கம் முஸ்லீம்கிட்ட இருக்கிற 3.5% இடஒதுக்கீடும் போயிடும். லாஜிக்கா இவங்க எதுக்காக உயர்வுன்னு கேட்கிறாங்களோ, அப்ப நீ உயர்வு கேட்கறவன் எப்படி மதமாற்றத்தை நீ வந்து அங்கீகரிப்ப? மதமாற்றத்தை அங்கீகரிக்கிறது எப்படி இந்த இடஒதுக்கீட்டை நீ வந்து வேணும்னு சொல்லுவ? சோ எல்லாமே ஏருக்கு மாற குழப்பமா இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், இத்தனை குழப்பங்களை களைவதற்கு இந்த தீர்ப்பு மரியாதைக்குரிய நீதியரசர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.வி. பாலாஜி ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. இஸ்லாமிய நம்பிக்கையில முறையில வரவேற்கிறீங்களா இல்ல கட்சி சார்பா வரவேற்கிறீங்களா? நான் ஒரு முஸ்லீமா வரவேற்கிறாங்க, நான் ஒரு இஸ்லாமியன், பிறப்பால் இஸ்லாமியன், இதுல கட்சி எல்லாம் கிடையாதுங்க. நான் மார்க்கத்தை தெரிந்தவன், கற்றறிந்தவன். நான் திருக்குரானுடைய வசனத்தையும் நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளையும் என்னுடைய வாழ்வியல்ல பின்பற்றுறேன். அந்த அடிப்படையில் சொல்றேன், நான் சாதிய கூறுகளின் மூலம் பிளவுபடுவதை விரும்பல, உயர்வு தாழ்வு என்பதை நான் விரும்பல. அப்போ விரும்பாத ஒருவன் மீது நீ பிறப்பின் அடிப்படையில் இருந்தாதான் உனக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னா, அப்ப இந்த இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு என்பதற்காக என் கடவுள் நம்பிக்கையை, இறை நம்பிக்கைய நான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் நடிச்சுக்கிட்டு போய் கேட்டா சாதியா, நான் லப்பை சாதி சான்றிதழ் வாங்கிட்டேன். அதே நேரத்துல இஸ்லாத்தில் சாதி இருக்கா? இஸ்லாத்துல சாதி இல்ல. இப்பதானப்பா சொன்ன நீனு. அப்ப இது எப்படி இருக்குன்னா 4-3-7 கரெக்டா? கரெக்ட். 4-3-8 கரெக்டா? அதுவும் கரெக்ட். அப்ப யாரு சொல்றவங்க உண்மையாலனா? நீ வந்து நடிக்கிறல்ல. அப்ப நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்கள் நடிக்காதீங்க, நீங்க துணிவா நில்லுங்க. 3.5% இழப்பு, உண்மையான இழப்புன்னா 100-3 வேலை வாய்ப்பு முஸ்லிம்களுக்கு போகுது, பரவாயில்லை. நீ என்ன நோக்கத்துக்கு வந்த? கடவுள் நம்பிக்கைன்னு வந்தா இஸ்லாமிய நம்பிக்கையில சாதி இல்ல, உயர்வு தாழ்வு இல்ல, அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கிற. இந்த 3 வேலை வாய்ப்பு போனாலும் உன் நம்பிக்கை பெருசுன்னு அதுல உறுதியா நில்லு. இல்ல நம்பிக்கை பெருசு கிடையாது, நாசமா போட்டோம், நான் பேருக்கு முஸ்லீம் இருந்துக்கிறேன், எனக்கு சாதி மாதிரி இந்துக்கள் எப்படி சாதியும், நான் முஸ்லீம்ல ஒரு சாதிங்க, இந்த சாதி சான்றிதழின் அடிப்படையில நான் வந்து எனக்கு வந்து ஆப்ஷனே இல்லாம இதுதான் சாதின்னு சொல்றீங்க, நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏத்துக்கிறேன்னா அப்ப நீ என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு இஸ்லாமியர்கள் வரணும். இஸ்லாமியர்கள் இப்படி வராம இருப்பதற்கு ஒரு பக்கம் தாவேக அரசு அப்பீல் போய் ஒரு பக்கம் குழப்புது, அரசியலமைப்புக்கு அது எதிரானது. இன்னொரு பக்கம் இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள், பயங்கரவாத சக்திகள் மீண்டும் இஸ்லாமியர்களை மத்திய அரசுக்கு எதிராக, மோடி அவர்களுக்கு எதிராக, நீதிபதிகளுக்கு எதிராக திசை திருப்பி பார்ப்பனருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு மோதல் போக்க, மத்திய பாஜக அரசுக்கும் இங்கேக்கும் மோதல் போக்க திட்டமிட்டு இங்க உருவாக்கி பிரச்சாரம் செய்யறாங்க. அப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்னன்னா, யாரெல்லாம் இஸ்லாமிய அமைப்பின் போராடுறீங்களோ அல்லது இந்த அரசு தரப்புல தாவேக தரப்புல போற யாரெல்லாம் தற்கூறிகள் இருக்கிறீங்களோ நீங்க எல்லாம் வாங்க, நான் வெளிப்படையா உட்கார்ந்து பேச தயார், ஒரு விவாதம் பண்ணுவோம், லைவ் போடுவோம், பொதுமக்கள் பார்க்கட்டும். அப்ப இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக தாவேகாவுடைய தற்கூறிகள் எவ்வளவு மோசமா கீழிறங்கி அரசியலமைப்புக்கு எதிராக முஸ்லிம்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதையும் நான் வெளிக்காட்டுவேன். இஸ்லாமிய அமைப்புகள் என்று வைத்துக்கொண்டு இஸ்லாமிய மக்களை சிந்திக்க விடாமல் கல்வி பொருளாதாரத்தில் அவன் போட்டி போட்டு முன்னேற முடியும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வருவோம், நானும் ஓட மாட்டேன், என் பிள்ளையும் ஓட மாட்டான், என் பேரனும் ஓட மாட்டான், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதடா. உன்னால ஓட முடியலன்னா உன் பிள்ளைய ஓட்டு பயிற்சிக்கு அனுப்பு, அவன் 3வது வரட்டும், அவன் பேரன் 1வது வருவான்.
ஓட்டப்பயிற்சியே இல்லாம அவனுக்கு 2 பக்கமும் ஊன்றுகோலை கொடுத்து தட்டி தட்டி போற மாதிரி இடஒதுக்கீட்டிலே நீ வாழணும்னு நினைக்காத. சம அளவில் போட்டி போடக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவர்களா முஸ்லிம்கள் வாங்க. ஏன் முஸ்லீம்னா மூளை இல்லையா? அவன் சிந்திக்க மாட்டானா? அப்துல் கலாம் ஐயா வந்தாரு, எப்படி வந்தாரு? இடஒதுக்கீட்டின் அடிப்படையில வந்தாரு. விளக்குல படிச்சுட்டு தானே வந்தாரு, ரோட்ல உட்கார்ந்து தானே படிச்சாரு. இன்னைக்கு இந்த பாரதத்தின் பெருமை மிக்க ஒரு பெரிய தலைவரா இருக்கிறாரு இல்லையா? அணுசக்தியை கண்டுபிடிச்ச ஒரு மாவீரனா இன்னைக்கு போட்டுக்கிறோம் இல்லையா? நம்ம தேசம் முழுக்க இல்ல, உலகம் முழுக்க போட்டுக்கிறோம்ல. அப்படி வாப்பா நீன்னு அப்படின்னு சொன்னா, இது மதத்தின் அடிப்படையில் நான் பேசல, இஸ்லாமியர்கள் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்றேன். கண்டிப்பாக இஸ்லாமியருடைய 3.5% இடஒதுக்கீடு அரசியல் அமைப்புக்கும் எதிரானது, இஸ்லாமிய இறை நம்பிக்கைக்கும் எதிரானது. அதனால் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முதலா கொடுத்திருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் கொண்டு போவாரன்னு பார்ப்பேன். போகலன்னா அடுத்து தமிழக முதல்வரை நேர சந்திச்சு கொடுப்பேன். சந்திக்க மறுத்தா கைதானாலும் பரவாயில்ல, கோட்டைக்குள்ள இந்த கோரிக்கையை வச்சு உள்ள நுழைவேன்.